தனிமையில் துணிவாக. bravery in solitude. மீனா தனது பெற்றோர்களுடன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய அப்பா விவசாயி, அம்மா வீட்டை கவனித்துக் கொண்டார். மீனா மிகவும் புத்திசாலியானவள். அவளுடைய பாட்டி சொல்லிக் கொடுத்த பழமொழிகள், கதைகள் அனைத்தையும் மனதில் நிறுத்திக் கொண்டு பயணிப்பாள். அந்த கிராமம் பசுமையான புல்வெளிகள், அடர்ந்த காடுகள், சின்ன சின்ன ஓடைகள் கொண்ட அழகான இடமாக இருந்தது. அங்குள்ள மக்கள் இயற்கையை நேசித்தும் அதற்குள் வாழ்ந்தும் வந்தார்கள். ஒருநாள் மீனாவின் அம்மா, மீனா, பக்கத்து காட்டில் இருந்து சில எரிக்கோலை கொண்டு வா என்று கூறினாள். மீனா மகிழ்ச்சியுடன் ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு காட்டு வழியே சென்றாள். அவளுக்கு இயற்கை மிகவும் பிடித்திருந்தது. பறவைகளின் கீச்சு, காற்றின் இளகிய ஒலி அனைத்தும் அவளுக்கு இனிமையானதாக இருந்தது. மீனா தனது கூடை நிரம்பும் வரை ஒட்டுமொத்தமாக எரிக்கோலை சேர்த்தாள். ஆனால் எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது என்பதை அவள் கவனிக்கவில்லை. சூரியன் தளர்ந்து சென்றதும் மீனா வீட்டிற்கு திரும்ப நினைத்தாள். ஆனால் அவள் வந்த வழியை மறந்துவிட்டாள். காட்டில் வழிகாணக்கூடிய எந்த அடையாளத்தையும் காண முடியவில்லை. சுற்றிலும் உயர்ந்த மரங்கள், அடர்ந்த புதர்கள் மட்டுமே இருந்தன. அவள் சிறிது பயந்தாலும் பாட்டி சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தன. எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியாததல்ல. முதலில் அமைதியாக யோசி, பிறகு செயல்படு. மீனா தன்னுடைய பயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டாள். முதலில், இரவில் காட்டில் சுற்றுவது ஆபத்தானது. எனவே ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க வேண்டும். இரவில் சாப்பாட்டுக்காக பழங்கள் தேட வேண்டும். ஊருக்குச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க ஒரு திட்டம் அமைக்க வேண்டும். அவள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் சிறிய புகலிடம் உருவாக்கினாள். அருகில் உள்ள மரங்களில் சில பழங்களை எடுத்துக்கொண்டு பசியாறினாள். சத்தமாக இருக்கக்கூடாது என்பதால் அமைதியாக இருந்தாள். அடுத்த நாள் காலை, நான் ஊருக்குச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக நினைத்தாள். மீனா 2 முக்கியமான விஷயங்களை கவனித்தாள். காட்டு மிருகங்கள் தண்ணீர் தேடி செல்லும் வழிகள் கிராமத்திற்கு அருகில் இருக்கும் வாய்ப்பு உள்ளது. பறவைகள் அதிகம் பறக்கும் இடம் மக்களின் வசிப்பிடம் இருக்க வாய்ப்பு அதிகம். அவள் அருகில் உள்ள ஓடையின் ஓரமாக நடந்தாள். ஏனென்றால் ஓடைகள் பெரும்பாலும் குடிநீர் தேடும் கிராமங்களை நோக்கி ஓடும். சில மணி நேர நடைப்பயணத்திற்கு பிறகு அவள் சில மனிதர்களை காண முடிந்தது. மீனாவின் துணிவும் புத்திசாலித்தனமும் அவளுக்கு உதவியது. அவள் ஊருக்கு திரும்பியதும் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மீனா, நீ இப்படி சாதித்தாய் என்று கேட்டனர். மீனா புன்னகைத்துக் கொண்டே கூறினாள், எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு தீர்வை கொண்டே இருக்கும். நான் அமைதியாக யோசித்தேன், தகுந்த வழியில் செயல்பட்டேன். அதனால் தான் மீண்டும் ஊருக்கு திரும்ப முடிந்தது. கிராமத்தினர் அனைவரும் மீனாவின் புத்திசாலித்தனத்தையும் துணிவையும் பாராட்டினார்கள். கதை நெறி: துணிவும் அறிவும் சேர்ந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். பயத்தில் முடிவெடுக்காமல் அமைதியாக யோசிக்க வேண்டும். இயற்கையை மதித்து அதில் நாம் வாழ்வதற்கான வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவுதான் மிகப்பெரிய சக்தி. அது எந்த ஒரு பிரச்சனையையும் வெல்ல உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.